பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்தின ஒரே தேவனுடைய நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துகள். திருத்துவம். ஒரே தேவன் 3 ஆள் தத்துவங்களிலே செயல்படுகிறார். இதிலே 8ஆம் பாகம் பி பகுதிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் லேட்டஸ்டாக பார்த்துக்கிட்டு வர்ற கண்டென்ட் என்னன்னா, ஏன் திருத்துவம், ஏன் தேவன் 3 ஆள் தத்துவங்களிலே செயல்பட வேண்டும், தேவன் 3 ஆள் தத்துவங்களிலே இருக்கிறார் என்பதை நாம் கடந்த 7 எபிசோடில் பார்த்துட்டோம். 8வது எபிசோட்லேருந்து முதல் கேள்வியாக ஏன் தேவன் 3 ஆள் தத்துவங்களிலே செயல்பட வேண்டும் என்பதை துவங்கினோம். அதற்கு முன்பாக 8வது செஷனில் ஆக்மெண்டட் ரியாலிட்டியை பற்றி நாம் பேசினோம். அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் ஒரு கிளிப்பை நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இதில் இந்த சிறு பிள்ளை ஒன்று ரியலான ஒரு உருவத்தோடு நடந்து போகிற மாதிரியும், அங்கே டான்ஸ் ஆடுற மாதிரியும் ஒரு பெண்ணாகவோ அல்லது ஒரு பெரிய ஆளாகவோ அதிலே காண்பிக்கிறார்கள். அது ஒரு உருவமாக அந்த இடத்திலே நகர்ந்து செல்லுகிறது. அப்போது இது சின்னதாக மினியேச்சராக அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி மியூசியமில் இதை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, இப்படிப்பட்ட இது இப்போ தான் துவங்கி இருக்கிறது. சில தியேட்டர்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்கங்கிறாங்க. நான் அந்த கிளிப்பு எங்கே வச்சேன்னு தெரியாது. இந்த கிளிப்பு நீங்கள் பாருங்கள். ஒரு மனிதன் முழுமையாக ஒரு உருவத்தை தன் முன்னாடி வர வைக்க முடியும். அதை நீங்கள் தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. அப்போது இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி என்பதை குறித்து நான் பேசினேன் இல்லையா, அதை குறித்த ஒரு சின்ன கிளிப்பை நீங்கள் பார்க்கணுன்ட்டு நான் போன முறை போடுறதுக்கு இருந்தேன். அது போட முடியல. இப்போ நம்ம தொடர்ந்து சத்தியத்துக்குள்ளாக போகுவோம். அப்போது இது எல்லாமே மனிதனுக்கு சாத்தியமாக இருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மை ரட்சிக்கும்படியாக வேறொரு ஆள் தத்துவத்திலே தன்னுடைய வார்த்தையை அனுப்புவது தேவனுக்கு எப்படி கடினமாக இருக்கும்? நான் இன்னும் நல்ல பெட்டர் கிளிப்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் போடுறேன். பட் இது ஆக்மெண்டட் ரியாலிட்டிக்கான இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் இதில் போட்டால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். தொடர்ந்து நாம் சத்தியத்திற்குள்ளாக போகலாம். பிதாவாகிய தேவன் அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் பூமிக்கு வந்தால் பூமியில் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது என்பதை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துனுடைய நெசசிட்டி என்ன, ஏன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய வார்த்தையை பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ரட்சிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். 3வதாக ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய நெசசிட்டி, பரிசுத்த ஆவியானவர் ஏன் 3வது ஆள் தத்துவமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நாம் இப்போ பார்க்க போகிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். 8வது வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 2 வசனங்கள்ல மிக தெளிவாக நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் the necessity of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஆள் தத்துவம் ஏன் தேவாதி தேவனுக்கு தேவைப்பட்டது. தேவன் தன்னை 3 ஆள் தத்துவங்களாக, 1 பரிசுத்த ஆவியானவர், 2 பிதாவாகிய தேவன், 3வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது இந்த ஆர்டர்ல இல்லை, மூவருமே சமம் இதில். ஆனால் இயேசு கிறிஸ்து என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார்னு சொன்னார். அது எல்லாவற்றையும் நாம் வரக்கூடிய மற்ற எபிசோடில் பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் ஏன் பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்பினார்னா, உலகத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு. நாம் இன்னமும் ஆழமாக பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை பார்த்தோம். தேவாதி தேவனுடைய முழு விருப்பமும் என்னன்னா, மனுஷர்கள் மத்தியிலே தன்னுடைய வாசஸ்தலத்தை வைக்க வேண்டும், மனுஷர்களோடு கூட தேவன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய வாசஸ்தலம் மனிதர்கள் அதுதான் நம்ம பாடும்போது கூட பாடுறோம் இல்லையா, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே அப்படின்னு நம்ம பாடெல்லாம் பாடியிருக்கோம் இல்லையா. அப்போது தேவனுடைய முழு விருப்பமும் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணணும். அப்படி வாசம் பண்ணணும்னா அதற்கு தடையாக இருக்கிறது மனிதனுடைய பாவம். மனிதனுடைய பாவத்தினாலே அவனுடைய அந்த சாயலை இழந்து போய்விட்டான். தேவ சாயலில் தான் அவன் படைக்கப்பட்டான். அதே சாயலில் இருந்திருந்தால் தேவன் எப்போ வேணாலும் மனுஷனை பார்த்து
மனுஷனோடு சஞ்சரிக்கிறதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். ஆனால் அவன் பாவத்திலே விழுந்து விட்டான். இப்போ பாவத்திலே விழுந்த மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவனை ரெஸ்டோர் பண்ணி, ரெஸ்டோரிங் ஹிம் பேக் டு த லைக்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய சாயலுக்கு மனிதனை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துனுடைய நெசசிட்டி, தன்னுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு அவசியம் தேவனுக்கு இருந்தது. அப்போ தேவன் என்ன செய்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புகிறார். அவர் ஒரு இடத்துல, அதாவது உலகத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து, எருசலேம், பெத்லகேம் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இஸ்ரவேல் தேசம், இந்த இடத்திற்குள்ளாகவே இருந்து ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணிவிட்டு அவர் பரமேறி போய்விட்டார். அப்படின்னா அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், இந்த இரண்டு காரியங்களுக்கு முன்பாக பிதாவை அவர் பரிபூரணமாக வெளிப்படுத்தி, நம்ம வேதத்தில் என்னென்ன கேள்விகள் இருக்கிறதோ அதற்கு எல்லாவற்றிற்குமான பதிலை இயேசு கிறிஸ்து, கிட்டத்தட்ட எல்லாவற்றுக்குமான பதிலை அவர் மனுஷருக்கு வெளிப்படுத்திவிட்டு பரலோகத்திலே போய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ இயேசு நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு எருசலேமில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் நடந்தது. அது உலகம் முழுசும் போகணும் இல்லையா? அப்போ உலகம் முழுவதும் போக வேண்டும்னா தேவாதி தேவனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர், ஆம்னிபொட்டன்ட், சர்வ ஞானம் உள்ளவர். நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், உலக தோற்றத்துக்கு முன்பிலிருந்து உலகம் முடிவு வரைக்கும், அதன் பிறகு நித்தியத்தில் என்ன நடக்க வேண்டும் எல்லாவற்றையும் தேவன் முன்குறித்தே அறிந்திருக்கிறார். அவருடைய சர்வ ஞானம், ஆம்னிஷியன்ஸ், ஆம்னிஷியன். அப்போ அவர் சர்வ ஞானம் உள்ளவர்ங்கிறத பார்த்தோம். இப்போ சர்வ வியாபி, ஆம்னி பிரசன்ட், தேவன் சர்வ வியாபி. அவர் வானங்களையும் பூமியையும் சகல, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு என்னன்னு சொல்லியிருக்காரு? பாதப்படி. அப்போ பூமி முழுவதிலும் இருக்கக்கூடிய மனுஷரிடத்துல ஒரே நேரத்தில் அவர் தொடர்பு வைத்து, அண்டார்டிகாவில் ஒருத்தர் ரட்சிப்பு வேணும்னு சொன்னால் அவருக்கு அதை தியானிக்கிறதுக்கான ஹெல்ப்பை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். ஆப்பிரிக்காவின் காட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு சத்தியம் தேவைனாலும் அவர் செய்வார். இலங்கையில், உலகத்தின் கடைக்கோடியாக இலங்கையிலையோ ஆஸ்திரேலியாவிலேயோ எங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்குனாலும் அட் அ டைம், ஒரே நேரத்தில் உலகத்தின் எந்த இடங்களிலும் ரட்சிப்பை தேடுகிறவர்களுக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி சர்வ வியாபியாகிய எல்லா இடங்களிலும் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதுதான் இம்பார்ட்டன்ட் நெசசிட்டி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஏன் பாவத்தை குறித்து உணர்த்தணும், ஏன் நீதியை குறித்து உணர்த்தணும், ஏன் நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான விடையை இதே யோவான் 16ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது. என்ன? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கலையோ அது பாவம், நிரந்தர பாவம், அந்த பாவத்திலிருந்து மனிதர்களை விலக்க வேண்டும். அப்போ எச்சரிப்பை கொடுக்க வந்திருக்கிறார், உலகத்தை கண்டித்து உணர்த்த வந்திருக்கிறார். எப்பா, நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அது ஏதோ ஒரு வழியில், எப்படியோ, இயேசுவை விரோதிக்கிறவர்களோ இயேசுவை எதிர்க்கிறவர்களோ யாரோ ஒருவர் போய் சத்தியத்தை அங்கே சொல்லுவாங்க. அவங்க பிழையாய் சொன்னாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு விளங்க வைத்து விடுவார். இரண்டாவது, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். யாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை. எருசலேமிலே அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்தவர்கள் தவிர வேறு யாருமே இப்போ இயேசுவை பார்த்தது கிடையாது. சிலருக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு அங்கங்கே அவர் தரிசனமாகிறார்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினாலே நீதியை குறித்தும். அப்போது நீதியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நீதி, அவர் நமக்கு நீதியாகிய கர்த்தர். அப்போ அவர் பரலோகத்தில் போய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறதுனால நீதியை குறித்து உலகம் முழுவதையும் கண்டித்து உணர்த்த வேண்டிய பணியை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு.
அப்போ பிசாசு என்ன ஆயிட்டான், அவனுக்கு ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. அவன் எங்கே போவான், அவன் எங்கே இருப்பான், அவனுக்குரிய ஸ்தலமும் ஆயத்தம் பண்ணியாச்சு. மனிதர்களுக்கென்று யாருக்குமே தேவன் நரகத்தை ஏற்படுத்தவில்லை. ஒரு மனுஷனும் அது நரகம் இவனுக்குத்தான் என்று இனிஷியலாக ஏற்படுத்தப்படவில்லை. நரகம் என்பது பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்குமாக ஏற்படுத்தப்பட்டது. இப்போ அவன் என்ன செய்யறான்னா, வஞ்சித்து ஜனங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்து கொள்ளுகிறான். ஆகையினால ஒரு மனிதரும் அங்கே போகக்கூடாதுன்னா நியாய தீர்ப்பை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். எந்த பாவம் செய்தால் இந்த நியாய தீர்ப்பு அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம் இல்லையா, கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்கிறதுன்னு சொன்னால் நிறைய வழக்குகளை நாம் பார்க்குறோம். இதில் முன்கூட்டியே ஏதாகிலும் ஒரு இடத்துல ஒரு தீர்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை அடிக்கோடிட்டு மேற்கோள் காட்டி, இங்கே பாருங்க, இந்த வழக்குக்கு ஏற்கனவே இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, ஆகையினால கனம் நீதிபதி அவர்களே எனக்கு இந்த தீர்ப்பை வழங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்க. அப்போது இந்த உலகத்தின் அதிபதி தேவன் ஆல்ரெடி நியாயம் தீர்த்துட்டார். எதிலெல்லாம் அவனை நியாயம் தீர்த்திருக்கிறார்? பாவம், பொல்லாப்பு, தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு சமமாக எண்ணுதல், பெருமை, அகம்பாவம், கர்த்தரை மதியாமல் போதல், இப்படி நிறைய காரியங்கள் லிஸ்ட் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது எல்லாவற்றையுமே நீங்கள் வேதத்தை வாசிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு கண்டித்து உணர்த்துவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அடிப்படையாக அவர் அனுப்பப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 13வது வசனம், அதே அதிகாரத்தில் 13வது வசனம், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ பார்த்துட்டீங்களா, சகல சத்தியம். என்ன சத்தியம் உங்களுக்கு வேணும், என்ன புரியணும்? பூகோளத்தை பற்றி தெரியணுமா? என்ன சத்தியம் இருக்கிறது? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தின் என்ன ஆராய்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த ஆராய்ச்சிக்கான எல்லா சத்தியமும் வேதத்தில் இருக்கிறது. வேதத்திற்கு அப்பாற்பட்டு சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாமே கேள்விக்கு உள்ளானது. அது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நம்ம. ஏன்னா வேதத்தில் அது எங்கோ ஒரு இடத்தில் நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும். இதுதான் சகல சத்தியம் என்பது. அப்போ எல்லா சத்தியத்திற்குள்ளும் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மை நடத்துவார். அடுத்து யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்ன செய்வார்? என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்ப இயேசுவை குறித்த பூரண சாட்சியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். ஆகையினால தான் பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் ஒருவருமே திருத்துவத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. திருத்துவத்திற்கு எதிரானவர்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு அகேன்ஸ்டா பேசக்கூடியவர்கள், பரிசுத்த ஆவியானவரை ஈவன் தூஷிக்கக்கூடியவர்கள் என்றும் கூட நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல தேவன் சொல்லியிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சத்தியத்தை தியானிச்சு பாருங்க. தேவன் என்றைக்குமே நம்மோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறார். என்னைக்குமே அவருடைய வாசஸ்தலம் நம்ம மத்தியில் இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனால் அது முடியாதபடிக்கு நம்முடைய சாயல் தேவன் நம்மை உண்டாக்கின சாயலை நாம் எழுந்துட்டோம்னு சொல்லி பார்த்தோம். அப்போது இப்போ நம்ம கூட இருக்கணும் அவர் ஆசைப்படுற காரியம் என்னன்னா, தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மோடு கூட தொடர்பில் இருக்கிறார். ஆகையினால்தான் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ அவர் என்றென்றைக்குமே நம்மோடு கூட இருக்கணுங்கிற அந்த நெசசிட்டியினால இப்பொழுதுக்கு அவர் ஆம்னி பிரசன்ஸ் காடாக, சர்வ வியாபியுள்ள தேவன், சர்வ வியாபியாகிய தேவன் நம் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்றென்றைக்கும் தங்கி வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆகினால தான் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வசனங்கள் எல்லாவற்றையும் பார்ப்போம். இப்போ நாம் அடிப்படை திருத்துவத்தினுடைய அடிப்படையை நாம் வாசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக தன்னை 3 ஆள் தத்துவங்களான வெவ்வேறு ஆள் தத்துவங்கள், அதில் டிஸ்டிங்விஷாக சொல்கிறாரு, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் சொல்கிறார்.
இதெல்லாமே ரொம்ப கவனித்து வாசிக்க வேண்டியது, ரொம்ப கவனித்து வாசிக்க வேண்டியது. நாம் அடுத்து இதுலேயே நம்ம இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் ஒரு முக்கியமான செய்தி நாம் தியானிக்க போகிறோம். அப்போ இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை குறித்த நெசசிட்டி நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை நான் உங்களிடத்தில் இப்போ நான் பேசியே ஆகணும். என்னன்னா, கிறிஸ்தவத்திற்குள்ளாக மிக பொல்லாத அருவருக்கத்தக்க தேவனை மட்டுப்படுத்தக்கூடிய, அதாவது சர்வ வல்லமை உள்ள தேவனை கீழ்ப்படுத்தி, சர்வ வல்லமை உள்ள தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு மட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு மட்டுப்படுத்தக்கூடிய கூட்டம் உலகத்தில் வேறு மதங்கள் இருக்கிறாங்க. வேறு மதங்கள், இஸ்லாமில் இருக்கிறாங்க, மற்ற நிறைய மதங்கள் இருக்கிறது, அதில் எல்லாவற்றிலும் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளாகவே உட்கார்ந்து கொண்டு, கிறிஸ்தவ பெயர்களையே வைத்துக்கொண்டு, கிறிஸ்தவ சபைகளில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பல வேத வசனத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்கள். இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேதத்தை கவனிங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு திருத்துவம் என்பது பொய்ன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே மிக முக்கியமாக இந்த வசனங்களை பாருங்க, வேதத்தை பாருங்க, வேதத்தை பாருங்கன்னு சொல்லுவாங்களா? ஆனால் இவங்களை எப்படி தெரியுமா நீங்கள்? இவர்கள் சர்பத்தை போன்ற வஞ்சனை உள்ளவர்கள், பிசாசை போன்ற பிசாசினுடைய தூதர்கள் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும்னா, ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். இவங்க சொல்லுவாங்க, ஆனால் வசனத்தை முழுசாக பேசவே மாட்டாங்க. இப்போது நான் ஒரு செய்திக்காக ஒரு வசனம் எடுக்கிறேன்னா, அந்த செய்தி தொடர்பான அந்த வசனத்தில் உள்ள காரியங்களை நான் பேசுவேன். ஆனால் தேவனுடைய பரிபூரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய முழுமையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா தேவன் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய காரியங்களை வைத்து நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, இவர்களுடைய கோட்பாடு அல்லது இவர்களுடைய உபதேசத்தை நிலைநிறுத்துவதற்கு வசனத்தை தேடுவாங்க. ஆனால் எந்த இடத்துல வசனம் செட் ஆகலையோ, அந்த வார்த்தைகள் செட் ஆகலையோ, அவர்களுக்கு பொருந்தி வரவில்லையோ, உடனடியாக என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்கள் எபிரேயத்தில் மூல பாஷையில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது, இந்த இடத்துல வசனத்தை தப்பாக மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க, இது ஒரு தவறான மொழிபெயர்ப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூல பாஷைக்கு வாங்கல, இங்கே எப்படி இருக்கும், கிரேக்க பாஷைக்கு வாங்க, இங்கே எப்படி இருக்கும், அரமேக்கில் வாங்கல, இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கோம். இந்த எபிரேய பாஷையில் வந்துட்டிங்களன்னா உங்களுக்கு வேதத்தில் இந்த வார்த்தை இப்படி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தா இயேசு கிறிஸ்து தெய்வம் கிடையாது, அப்படி பார்க்கும்போது பார்த்தா பிதா தெய்வம் கிடையாது, அப்போ பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் கிடையாது. இப்படி எதையாகிலும் சொல்லி குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வாங்க NIV எடுத்து பாருங்கள், அதே போல் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் எடுத்து பாருங்கள், நீங்கள் அப்படியே KJVயில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும் பாருங்க அப்படின்ட்டு இங்கேயும் அங்கேயும் பதைப்பதைப்போடு ஓடுவாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இவர்கள் சத்தியத்தை பேசுவது உண்மை என்று சொன்னால் நாம் எல்லாருமே ஒன்றாகத்தான் இப்போ தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர்களை நோக்கி நாம் வைக்கக்கூடிய கேள்வி, தேவன் யாருக்காகிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? தேவன் ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் மனுஷருக்கு பயப்படணும், அவர் எதனா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் தேவனுக்கு இருக்கிறதா? கிடையாது. அவர் ஒரு இடத்திலும் தேவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. எந்த இடத்திலாகிலும் வேதம், ஏன் தேவன் போய் சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. அவருக்கு இப்போ நாம் எந்த இடத்துல போய் சொல்றோம்? நம்ம மேனேஜர், நம்முடைய ஹெட் நர்ஸ், நம்முடைய ஹெட் டாக்டர் அல்லது நம்முடைய டீம் மேனேஜர், இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பயப்படுறதுனால ஏன்டா லேட்டாக வந்தோன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு பொய் சொல்லிடுறோம். ஏன் இன்னைக்கு வேலைக்கு வர முடியாமல் போச்சுன்னா ஏதோ ஒரு பொய்யை சொல்லிடுறோம். இப்படி ஏதாகிலும் ஒரு பொய்யை நாம் சொல்கிறோம். ஆனால் தேவன் யாருக்காவது பயப்பட வேண்டியிருக்கா? இல்லையே. அவர் ஏன் பொய் சொல்? ஒருவேளை இதை பேசி கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை தியானித்து பொய்யாக மாற்றி கொண்டிருக்கிறவர்கள் மேலே தேவனுக்கு ஏதாகிலும் பயமோ? ஆகினால அவங்க கிட்ட குழப்பத்தை தேவன் உண்டு பண்ணுகிறாரா? இல்லையே. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. ஸோ தேவன் ஒரு இடத்திலும் போய் சொல்ல மாட்டார். ஏன் நான் இந்த பாயிண்ட்டை நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சில வசனங்களை நான் வாசிக்கும் போது புரியும். அடுத்த காரியம் நம்ம பார்க்க வேண்டிய, தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல. எனக்கு திருத்துவம் புரியல, ஏன் ஆண்டவர் 3 கடவுளாக இருக்கணும், ஏன் ஆண்டவர் 3 ஆள் தத்துவங்களா, நம்ம 3 கடவுளை ஆராதிக்கிறோமா, இப்படி அப்படி போட்டு குழப்பி மனிதர்களை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஏன் அவர்களுக்கு வந்ததுன்னா, நிச்சயம் நாம நல்லா புரிஞ்சுக்கணும், அது பிசாசின் இடத்திலிருந்து வந்தது. ஆனால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் சொல்லுகிறது,
தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இப்போ தேவன் ஒருத்தரையும் போட்டு தன்னை குறித்த வெளிப்பாடுகளுக்கு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு என்ன அவசியம்? எந்த இடத்துலாவது அவர் பொய்யும் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளை போட்டு குழப்பி கலகத்தை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை வேறுபாடுகள் மனுஷர் மத்தியில் வரணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நாம இந்த திருத்துவத்தை தியானிக்கிறதற்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 1:19 நான் வாசிச்சுட்டு வந்தேன் இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறது? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 1:19 அப்படிதானே சொல்லுது. யார் அதை வெளிப்படுத்தியிருக்கிறது? இப்ப நான் இதை பேசிக்கிட்டு இருந்தாலும் நான் தேவனுடைய ஊழியனாக, தேவனுடைய ஒரு 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 சின்ன உந்துதலாக நான் உங்களிடத்துல பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இதை செயல்படுத்துவது யாரு? தேவாதி தேவன். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி வெளிப்படுத்தினாருங்கிறது 20 சொல்லுது இல்லையா? வெளிப்பட்டிருக்கிறது. எதனா ரகசியமா, இதுல கோட் வேர்டு, ஏதாவது மெட்டபோர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க. மெட்டபோரிக்கலா அது எழுதியிருக்குது. இது வந்து ஒரு 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 உதாரணமா எழுதியிருக்கிறது. இதுக்கு வேற ஒரு ரகசிய அர்த்தம் வேற எங்கேயோ இருக்குது. அப்படியெல்லாம் இல்லையே, வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கேங்கிறாரு. 20 சொல்றாரு. எப்படி அப்படின்னா, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். அதாவது தேவனுடைய நித்திய வல்லமையும் தேவத்துவத்தையும் இன்னைக்கு யாராலையுமே பார்க்க முடியாது. இவைகளை உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க, எதெல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றினாலேயும் உலகம் உண்டானது முதற்கொண்டு எப்படி காமிச்சிட்டு வராரா? தெளிவாய் காணப்படும் சொல்றாரு. உலகம் ஆகையினால தான் நம்ம உலகம் உண்டானதுல இருந்து போய் பார்த்துட்டு வரோம். எந்த இடத்துலாவது குழப்பம் இருக்கா? இப்ப நீங்க இவ்வளவு தூரம் தியானத்துக்கு வந்துட்டீங்க, எந்த இடத்துல ஆகிலும் நான் குழப்பமான வார்த்தையில பேசியிருக்கேனா? எந்த இடத்துல ஆகிலும் குழப்பம் இருக்கா? அப்போ இவங்க ஏன் இதை குழப்புறாங்கன்னா, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. என்ன விதத்திலேயே அவங்க எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. நான் எவரேத்தை பார்த்தேன், கிரேக்கத்தை பார்த்தேன், இதை பார்த்தேன், என்ன சொன்னாலும் உங்களுக்கு போக்கு சொல்ல இவர்களுக்கு இடமே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. தயவு கூர்ந்து என்னோடு கூட தியானிக்கிறவர்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தெளிவாய் காணப்படும் சொல்றாரு. தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. எங்க இருந்த ஐயா உங்களுக்கெல்லாம் இவ்வளவு குழப்பம் வந்துச்சு? என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம், இவரே மெய்யான தேவன், இவரே நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு இவருக்கு பேரு. நீங்க வேதத்தில் எடுத்து வாசிங்க, அந்த 2-3 வசனத்தை பிடிச்சுக்கோங்க. வேற வசனத்தை பக்கம் இவங்க நகரவே மாட்டாங்க. நகர்ந்து போய் அதை வாசிக்க சொல்லி கேட்டீங்களா, இதை சொல்லி அதை சொல்லி தப்பிச்சு ஓடிடுவாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எவ்வளவு பார்த்தாலும் இவங்க நம்ம எதிர்க்கிறவர்களாக, கோபப்படுகிறவர், அதாவது பிசாசுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருமோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு கோபம் வரும். ஏன்னா நம்ம தேவத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம், அதை மறைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ரொம்ப விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயேசுவை மையப்படுத்தினதாக இருக்கும். என்னன்னா, ஒன்று இயேசு மட்டும்தான் தெய்வம்னு சொல்லி இயேசுவை அவமானப்படுத்திடுவாங்க. அது ரொம்ப சிறுமைப்படுத்துது. இயேசுவை தெய்வம் என்று சொன்னால் இயேசு தெய்வம் கரெக்ட். ஆனா இயேசு மாத்திரம் தான், அவர் தான் பிதா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பிதாவா பரலோகத்தில் இருக்க முடியும், இயேசுவா பூமியில் இருக்க முடியும், பரிசுத்த ஆவியானவராக நம்ம மத்தியில் இப்பவும் இருக்க முடியும். இப்படின்னு சொல்றது தேவத்துவத்தை அவமானப்படுத்துகிற காரியம். போக்கு சொல்லவே உங்களுக்கு இடம் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்து இன்னொரு குரூப் சொல்றாங்க, இயேசு எல்லாம் தெய்வம் கிடையாதுங்க, அவரு மீகாவேல் தூதன். இவங்க 2 குரூப் இருக்கிறாங்க. இதுல அவங்க ஒருத்தர் தன்னை யெகோவாவின் சாட்சிகள்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு குரூப் நாங்கெல்லாம் ஜெகோவா விட்னஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பேருன்னு தெரியல. நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களை நீங்களும் நானும் இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவசரமாக இந்த திருத்துவத்தை நான் 2-3 முறை நிறைய ட்ரை பண்ணி யூடியூப்ல போட்டேன். பட் இதுல இன்னமும் டீட்டெயில்டா ஒரு காரியத்தை நான் வேற இடத்துக்கு போகவே விரும்பவில்லை. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா,
இந்த மொழியை போய் பாரு, அந்த மொழியில பாரு, அந்த வேதாங்கத்தை இப்ப பாரு. இதை நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நம்ம கைகளிலே தேவன் கொடுத்திருக்கிறார். நம்மளாம் ரொம்ப எளிமையானவங்க. இந்த வேதத்தை அந்த வேதத்தெல்லாம் போய் தேடி வாசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இப்பெல்லாம் வசதி கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் கிடையாது. சாதாரண மனிதன் கூட புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு சாதாரணமா இப்ப நான் பேசுகிறதை சாதாரணமா யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் தன்னை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் வேதாகமத்தை அவர்கள் மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்த்தன்றாங்க. இதை மொழிபெயர்த்தவர்களுக்கு அதனுடைய இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியாது. ஆனால் அவர்கள் மொழிபெயர்க்கும் பொழுது தேவன் அவர்களை பரிபூரண ஆளுமையோடு நடத்தினார். தேவன் அவர்களை மிக சரியாக வார்த்தைகள், பதங்கள் எல்லாவற்றையும் தமிழ் வேதத்துல அதனுடைய ரொம்ப உன்னதமான விஷயங்க, ரொம்ப பியூட்டி. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். வாசிக்க இவ்வளவு தூரம் இவங்களுக்கே தெரியாது. இந்த வார்த்தை சொல்லாடல்கள் எல்லாவற்றையுமே எவ்வளவு அழகாக இவங்க எடுத்து தமிழ் வார்த்தைகளை இதுல பொருத்தி இருக்காங்க. தேவன் எவ்வளவாக இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்ன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பின்னாடி நம்ம இந்த கண்டென்ட்லயே நம்ம போய் பார்ப்போம். தமிழ் என்பது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பட்டவர்த்தனமாக, எந்த இடத்துல ரகசியமே இல்லை. இவங்க எல்லாரும் சொல்றது என்ன, திரும்ப இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, இயேசு நான் தான் தெய்வம் எங்கேயாவது சொன்னாரா அப்படின்னு கேட்பாங்க. இவங்களை போய் கேட்டு பாருங்க, வேதத்துல எங்கேயாவது திருத்துவன்ற வார்த்தை இருக்கா, ட்ரினிட்டின்ற வார்த்தை இருக்கா, எடுத்துட்டு வந்து காட்டுங்க, நான் உடனடியா ஏத்துக்கிறேன். உன்னை யாரையா ஏத்துக்க சொன்னா? ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் கர்த்தருக்கு சித்தமானால் வெகு விரைவில் என்னோடு கூட இணைந்திருக்கிற நாம் யாவரும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வெகு விரைவில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக ஏன் திருத்துவம் என்கின்ற வார்த்தை வேதத்தில் இல்லை, திருத்துவம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதையெல்லாம் ஒரு எபிசோட்ல நான் போடுறேன். அது கொஞ்சம் டைம் எடுத்து போட்டாலும் தயவு செய்து அதை கவனிங்க. அதற்கான ப்ரோமோ ஒன்று நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரோமோவை நான் போட்டுடுறேன், அதையும் கேளுங்க. இவர்கள் ஒரு வார்த்தையை பிடிச்சுக்குவாங்க. எங்கேயாவது திருத்துவன் வார்த்தை இருக்கா, எங்கேயாவது இயேசு தன்னைத்தான் தெய்வம் என்னையே வணங்குங்கன்னு அவருடைய வாயால சொல்லியிருக்காரா, இப்படி எதையாகிலும் ஒரு கொரடாவை போட்டு தேடுவாங்க. எல்லாத்துக்கும் வேதத்துல வசனம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் இருக்குது. தேடி பார்க்கிற அறிவும் ஞானமும் இந்த மனிதர்களுக்கு இல்லை என்பதனால பொல்லாத காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். மக்களை வஞ்சிக்க பார்க்கிறார்கள். அநேக மக்களும் கூட, ஈவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட இவங்களுடைய வஞ்சனையிலே போய் சிக்கி கொண்டு அழிந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஓகே, இப்போ தேவன் எந்த இடத்துலயாவது போய் சொல்லியிருக்காரா பாருங்களேன். இங்க ரகசியமா இருக்கா, வெளிப்படையா இருக்கான்னு பாருங்களேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். தமிழ் மொழி தானே, நாம் அன்றாடம் பேசக்கூடிய வார்த்தை தானே. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் சொல்ற. ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க இவங்க ஏன் நம்பாம வேற்று உபதேசத்தை கொண்டு வராங்க? நான் என்று இயேசு கிறிஸ்து தன்னை சொல்றாரு, பிதா என்று பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய பிதாவை சொல்லுகிறார். இப்ப வேணும்னா இங்க என்ன சொல்லியிருக்கலாம் இயேசு கிறிஸ்து வெளிப்படையா, நான் பூமியில் இருக்கும்போது வார்த்தையாக பூமியில இருக்கிறேன், பரலோகத்தில் நானே பிதாவா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையாங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? யோவான் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஏதாகிலும் போய் சொல்லியிருக்காரா பாருங்களேன். யோவான் 8:16, நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்து இருக்கவில்லை. தனித்திருக்கவில்லைன்னு இருக்கு. இதை எதிர்க்கிறவர்களுக்காக நான் அந்த வார்த்தையை பிரித்து பேசுறேன். தனித்து இருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். என்னையா இதுல குழப்பம்? யாரு அவங்க கிட்ட கேளுங்களேன். இதை திரித்து பேசுபவர்கள் பொல்லாத வார்த்தைகளால தேவனை மட்டுப்படுத்தக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய இந்த சத்துருவின் ஊழியக்காரருக்கு நாம கேட்க வேண்டிய கேள்வி, இங்க எதையாகிலும் ரகசியமா கோட் வேர்டா எழுதியிருக்காரா? நான் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்குன்றாரு. ஏன்னா நான் தனித்து இருக்க. இப்ப தனித்துன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலுமே என்ன அர்த்தம்? கூட்டம் இருக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள்னு அர்த்தம்.
அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் நான் தனியா இல்லை, என் கூட இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம்னு சொல்றாரு. இந்த இடத்துல திருத்துவத்தை எதிர்க்கிறவங்க மேல ஆண்டவருக்கு ஏதாவது பயம் எதனா இருக்குமோ? நேரடியா சொல்லிட்டா இவங்க எல்லாம் நம்மள ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பயந்துகிட்டு இப்படி சொல்றாரோ? இதுல ஏதாவது ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்காரோ? இல்லையே, வெளிப்படையா சொல்றாரு. நான் தான் பூமியில இருக்கிறேன், நான் பிதாவா பரலோகத்துல இருக்கிறேன், நான் தூதன் மீகாவேல பூமிக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது இதுல எழுதியிருக்காரா? இல்லையே. ஏன் பொல்லாப்பானது இந்த ஜனங்கள் தேடுகிறார்கள்? தயவு கூர்ந்து என்னோடு கூட தியானிக்கிறவர்களுக்கு இந்த கோபம் உங்களுக்கு வருகிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். தெளிவா தானே இருக்கு. நான் தனித்திருக்கவில்லைங்கிறார் இயேசு கிறிஸ்து. சொல்லும் பொழுது நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம், இருவராக இருக்கிறோம் சொல்றாரு. அடுத்து யோவான் 10:36 வாங்கல. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? பாருங்களேன், இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக சூழ்ச்சி பண்றவங்க எல்லாம் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் கிறிஸ்தவன் சொல்றவன் ஒருத்தனுக்கு கூட இந்த சிந்தனை இல்லை. திருத்துவத்தை எதிர்க்கிறவர்களுக்கு இந்த யோசனைகள் ஏன் இல்லை? ரொம்ப வெளியாக எழுதப்பட்டிருக்கிறதே. நானே என்னை பரிசுத்தமாக்கிக்கிறேன் நீங்க எழுதிருக்கலாமே. யார் மேல பயம்? திருத்துவத்தை எதிர்த்து பேசுறவங்க மேல ஆண்டவருக்கு என்ன அவ்வளவு பயமா? பொய்யா இங்க சொல்லி வச்சிருக்காரு. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும், பிதா என்ற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டும். அங்கிருந்து நானே வந்துட்டேன், நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் நீங்க சொல்லி இருக்கலாமே. எதுக்கு குழப்பம்? வெளிப்படையா இல்ல பேசுறாரு. உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் சொல்லிட்டேங்கிறாரு. யோவான் 10:37 என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. அவர் சொல்றாரு, என் கிரியை என் பிதாவின் கிரியை. அப்படி இருக்கிறதுனால தானே என் பிதாவின் கிரியைகள்னு சொல்றாரு. செய்தேனே ஆகில் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்றார். யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இதற்கு மேல இவ்வளவும் தெளிவு இருந்தோம், நீங்கள் உங்களை குழப்பிக் கொள்ளுவதற்கு காரணம் என்ன சொல்றாரு? பிதா என்ற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தன்னை அடைவதற்கு இயேசு கிறிஸ்துவாக என்னை பூமியில அனுப்பியிருக்கிறார். அப்போ நான் தாம் பிதாவை போய் நீங்கள் அணுகுவதற்கான வழி. ஒருத்தனும் பிதா கிட்ட என்ன இல்லாம நீங்க போக முடியாதுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல எதையாகிலும் போய் சொல்றாரா? மறைமுகமா இருக்கிறதா? என்ன ரகசியம் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு திருத்துவத்தை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். என்ன ரகசியம் இவர்களுக்கு இருக்கிறது? இல்ல ஏதாவது ரகசியம் இருக்கிறதா? இல்லையே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். அவரே இல்லாமல் ஒருத்தனும், ஜீவன் இருந்தா தானே நீங்க பிதாவின் இடத்துல போக முடியும். அப்போ பிதாவின் இடத்துல ஒரு மனிதன் போகணும்னா இயேசு கிறிஸ்து தான் வழி. அப்ப பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேற. ஆனா இவர்கள் ஒன்றாக எப்படி இருக்கிறார்கள் என்றது அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம், 9வது எபிசோட்ல. அப்போ இது இவ்வளவு தெளிவாக எழுதி இருந்தும் தன்னை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஜனங்களை குறித்து நாம் என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏதாவது பேச முடியுமா? அப்போ தயவு கூர்ந்து இந்த சத்தியத்தை தியானிக்கிறவர்கள் இதை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க இன்னொரு விஷயத்தை நாம வாசிக்க போறோம். யோவான் 16:7 சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தமிழ்ல தான் நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், வேற எந்த லாங்குவேஜுக்கும் நான் போகல, எந்த ரெஃபரன்ஸும் எனக்கு அவசியமே இல்லை. தமிழ் மாத்திரம் போதும். உன்னத மொழி, உலகத்தினுடைய முதல் மொழியே தமிழ்னு தான் சொல்றாங்க. எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்னு உலகத்திலேயே ஆராய்ச்சி பண்ணி எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீங்க எதுக்கு வேற மொழிக்கு ஓடுறீங்க? அவர் சொல்றாரு, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் இங்க வரமாட்டாருன்னு சொல்றாரு.
இது கொஞ்சம் கூட இந்த மனிதர்களுக்கு சூடு சொரணை இல்லையா? ஏன் இவர்கள் தேவனை எதிர்த்து திருத்துவத்தை எதிர்க்க வேண்டும்? 3 ஆள் தத்துவங்கள் இருக்கிறது என்பதை எப்படி இவங்க மறுதளிக்கிறாங்க? அப்ப சொல்றாரு, நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். வேறு ஒருவர் தானே சொல்றாரு. இங்க யாருக்காவது பயந்துகிட்டு போய் சொல்றாரு ஆண்டவர்? யார் மேலேயாவது பயமா? இல்லையே. நான் போய் அங்கிருந்து திரும்பவும் நான் பரிசுத்தாவியா வருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. இல்லையே. நான் பரலோகத்திற்கு போய் பிதாவின் இடத்திற்கு சேருவேனே ஆகில் அங்கிருந்து உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேங்கிறார். அவரே உங்களிடத்திற்கு அனுப்புவேன்னு சொல்றார். அடுத்து யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். வேறொரு இன்னொரு, இப்படி எப்படி வேணாலும் இதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. இவ்வளவு பட்டவர்த்தனமாக தெள்ள தெளிவு. நான் திரும்ப இந்த வார்த்தை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது தெளிவாய் காணப்படும் ரோமரில் சொல்லியிருக்கு. இங்கே எங்கேயாகிலும் மறைமுகமாக ஒளிச்சு வச்சிருக்காரா? எங்கேயாவது திருத்துவத்தை ஒளிச்சு மறைச்சு பேசுகிறாரா? கிடையாதே. வெளிப்படையாக அல்லவா பேசுகிறார் தேவன். அவ்வளவு வெளிப்படையாக இருந்தோம் பிசாசுக்கு செவி கொடுத்து, சத்துருவானவனுக்கு இடம் கொடுத்து, பொல்லாப்புகளிலே விழும்படியாக, சிக்குண்டு போகும்படியாக திருத்துவத்திற்கு விரோதமாக பேசுகிற அவர்களுக்கு நாம் பதில் சொல்லும்படியாக தேவன் நம்மை இன்றைக்கு ஒன்றிணைத்திருக்கிறார். இங்க அவர் தெளிவாக சொல்றார் இல்லையா, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொள்ளுவார். அப்போ என்ன நடக்குன்னா, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் சொல்றாரு. அவர் ஒரு அடுத்த ஒரு ஆள் தத்துவம். வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். அந்த அவர் என்பவர் யார்? பிதா. அப்போ பிதாவானவர், இயேசு கிறிஸ்துவானவர், பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவு தெளிவாக அந்த இடத்துல இருக்கிறது. இதை நீங்க படிச்சிட்டீங்களா? உடனே அவங்க கேட்பாங்க, இங்க ட்ரினிட்டின்னு எழுதியிருக்கா, திருத்துவம்னு எழுதியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பயப்படாதிருங்கள். அவங்களுக்கு ஏன் ட்ரினிட்டிங்கிற வார்த்தை இல்லை என்பதை குறித்து நான் ஒரு எபிசோடு போடுறேன்னு சொன்னேன். அது நான் தனியாக அந்த டாபிக்லேயே நான் போடுறேன். ஏன் திருத்துவம் என்கின்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. திருத்துவம் என்ற வார்த்தையை தேடுகிறவர்களுக்கான பதிலையும் நான் அதில் போடுறேன். அதற்கான ப்ரோமோவும் பாதி ரெடி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். அதை ரெடி பண்ணிவிட்டு அந்த ப்ரோமோவும் போடுறேன். தயவு செய்து எல்லாரும் கவனியுங்கள். தேவனை குறித்த, தேவனை பற்றிய அறிவு வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருந்தும் ஏன் அதை மறுதலிக்கிறீர்கள், மறுத்து பேசுகிறீர்கள் என்று திருத்துவத்திற்கு விரோதமான அந்நிய போதனைகளை கண்டித்து நாம் கண்டிப்பாக கேள்வி கேட்டே ஆக வேண்டும். நான் வாசித்த இந்த வசனங்கள் எல்லாவற்றிலுமே பிதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரை குறித்தும் தனித்தனியாக வெவ்வேறாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இதை இவ்வளவு தெளிவாக எழுதியிருந்தும் மறுதலிப்பவர்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து அவர்களை விட்டு விலகி சத்தியத்தை ஆராயும்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் 8B பகுதியில் நாம் அறிந்து கொண்டோம். ஏன் திருத்துவம், ஏன் தேவாதி தேவன் 3 ஆள் தத்துவங்களிலே பிரிந்திருக்கிறார். பிதாவானவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ரட்சிப்பு உலகம் முழுவதிலும் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியாகிய தன்னுடைய ஆவியை நமக்கு அனுப்பி, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறதுனாலே நாம் இவ்வளவு சத்தியத்தையும் தெரிந்து கொண்டோம். இனி நாம் 9ஆம் பகுதியில் சந்திப்போம். மற்ற காரியங்களை நாம் தியானிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.